வரப்போற 2026 எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்னா அது அதிமுகனால மட்டும்தான் முடியும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றது அதிமுக ஒன்று சேரணும். அதிமுக தலைமை ஒரே தலைமையா இருக்கணும். அதிமுகவில் இப்போ ஓபிஎஸ் தலைமை, இபிஎஸ் தலைமை, சசிகலா தலைமை அப்படின்னு இருக்குது. இன்னும் பல தலைமைகள் இருக்கு. இதில் முக்கியமானது இந்த 3 தான். ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, சசிகலா இதில் யார் ஜெயிப்பாங்க, யார் வருவாங்க? இபிஎஸ் ஜெயிச்சா நல்லா இருக்கும், ஓபிஎஸ் ஜெயிச்சா நல்லா இருக்கும், சசிகலா அவர்கள் வந்தா நல்லா இருக்கும். அது இல்ல அதிமுக. அதிமுக அப்படிங்கிறது ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்க எல்லாரும் சேர்ந்தது அதிமுக. மற்ற எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்தது அதிமுக. இப்படி எல்லாரும் ஒரே தலைமையா வரும்போது வரப்போற 2026 எலெக்ஷன் அதிமுகவுக்கு கடுமையானதா இருக்கும் அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் வரப்போற 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு தான் அதிமுகவோட போட்டி போறது சவாலா இருக்கும். அதனாலதான் அதிமுக ஒன்று சேரணும், ஒரே தலைமையா போகணும். அந்த ஒரே தலைமை அப்படிங்கிறது இபிஎஸ்ஸா இருக்கலாம், ஓபிஎஸ்ஸா இருக்கலாம், சசிகலா அவர்களா இருக்கலாம், டிடிவியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது அதிமுகவா இருக்கணும். அந்த அதிமுக அப்படிங்கிறதா தொண்டர்களுக்கான நம்பிக்கை. அப்போ அதிமுகவோட வாக்கு பிளவு அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் கூட எங்கேயும் பிரியாது. வெளியே சொன்னாலும் சொல்லலைனாலும் அதிமுக நிர்வாகிகளோட விருப்பம் அப்படிங்கிறது அதிமுக ஒரே தலைமையா இருக்கணும். வரப்போற 2026 எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிக்கணும். இதுதான் தொண்டர்களோட விருப்பமும் அதிமுக நிர்வாகிகளோட விருப்பமும். இதுதான் சசிகலா அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், டிடிவி அவர்களும் மாத்தி மாத்தி சொல்றது. ஆனா இபிஎஸ் அவர்கள் மட்டும் அதிமுக தலைமையில ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களை விட்டுட்டாவோ, சசிகலா அவர்களை விட்டுட்டாவோ, இல்ல டிடிவி அவர்களை விட்டுட்டாவோ அதிமுக பிஜேபி கூட்டணியிலேயே எனக்கு மதிப்பு இருக்காது, அதிமுக தலைமையிலையும் எனக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு அவரே நினைச்சிட்டு அதிமுக பிஜேபி கூட்டணியில யாரையுமே விடாம வச்சிருக்கிறாரு. இது அதிமுகவுக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் பின்னடைவு தான். இதை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வரப்போற 2026 எலெக்ஷன்ல அதிமுக 4வது இடத்தை கூட பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி அதோட மதிப்பு அப்படிங்கிறது பிஜேபியை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. 2026ல் 2031ல் அது எப்படி வேணாலும் போகலாம். இது 2026 தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு சாதகமானது கூட்டணி பலம் இல்லை, இருந்தாலும் கூட்டணி இருக்கு. ஆனா நிர்வாகிகளோட பலம் வேணும், வாக்கு சிதறல் நடக்கக்கூடாது. அப்போ அனைத்து அதிமுக நிர்வாகிகளும், முன்னாள் அமைச்சர்களும், மாவட்ட செயலாளர்களும், சாதாரண தொண்டர்களும் எல்லாரும் ஒரே தலைமையில் இருக்கணும். அனைத்து வாக்குகளும் அந்த அதிமுகவுக்கே வரணும். அது மட்டும் இல்லாம மக்களோட விருப்பம் வாக்கு சிதறல் இல்லை, அதிமுக பிளவு விடுவது இல்லை. இதான் அதிமுக முதல்ல புரிஞ்சுக்கணும். அதிமுக தலைமையை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு பேசினாலும் இனி ஒரு சில தலைமைகள் சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால அடுத்து இரட்டை இலை சின்னமும் அதிமுக தலைமையும் கிடைச்சிட்டாவே போதும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அதிமுக ஜெயிச்சிருக்கிறது முட்டாள்தான். வெறும் அதிமுக தலைமையும் இரட்டை இலையும் வச்சுட்டு மட்டுமே ஜெயிக்க முடியாது. அதிமுகவோட தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்களோ அதுதான் அதிமுக, அதுதான் இரட்டை இலை சின்னமும் கூட. இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு நல்லாட்சி அப்படின்னு அதிமுக விரும்பினா இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இன்னும் செங்கோட்டையன் பல நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே குடையில சேர்ந்து வரப்போற 2026 எலெக்ஷன் அணுகனா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சுட்டு மட்டுமே ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பகல் கனவு மாதிரி தான் அதிமுகவுக்கு. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.